இங்கே தூக்கி வீசப்படுறீங்க. தூக்கு வீசப்பட்டு அன்கான்ஷியஸாக திரு ராஜீவ்காந்தி இது கால் பக்கத்தில் விழுந்து ஃபேஸ் டச் பண்ணும்போது பிளட். அப்போ தான் தெரியுது இது கனவு இல்லை. நான் முதல்ல நினச்சது ஒரு பேட் ட்ரீம். ஒரு கால் அப்படியே இல்லை, ஒரு கை அப்படியே இல்லை. இந்த கையும் இந்த கால் தொடையெல்லாம் நான் கரெக்டாக இருக்குது. தலை அப்படியே கட்டாய் அந்த டீக்கு முன்னாடி வந்து விழுது. இந்த அசாசினேஷன் நடந்த பிறகு எனக்கு என்ன புரியுதுன்னா, இது வந்து அப்சல்யூட் டிட்டர்மினேஷன். அவங்க கொலை வெறி. யார் பக்கம் வராங்க அவங்கள மட்டும் ஃப்ரிஸ்க் பண்ணணும், மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணணும். ஸோ தட் எந்த வெப்பனும் அவங்க உள்ள உடல் பக்கத்தில் ஹைட் பண்ண முடியாது. அந்த அம்மா தான் அந்த குரூப்பை வந்து விமன் பக்கத்தில் வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது புஷ் பண்ணாங்க. ஓகே, அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி இந்த பலமாக இந்த எல்போ வச்சு அந்த மாலை போடுறது மாதிரி காட்டி இங்கே ஒரு சுவிட்ச் இருந்தது, அந்த சுவிட்ச் புல் பண்ண ஒரு பவர்ஃபுல் பாம்பை பேக்கில் இருந்தது. ஆர்டிஎக்ஸ் பாம்பு. அதில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டீல் பெலட்ஸ் குண்டுகள். அதுலேருந்து நிறைய பேர் டெத் ஆயிடுச்சு. எனக்கு என் பாடியில் இப்போ 100 குண்டு இருக்குது. நானும் ராஜீவ்காந்தி இடையில யாருமே இருக்கல. திடீர்னு நான் திரும்பி பார்த்து எல்லாம் செகண்டில் தான் நடக்குது, ஸ்பிளிட் செகண்டில் சீக்வன்ஸ். கை திருப்பி எடுக்குது. அதான் இந்த கை ரொம்ப பயங்கரமாக அடிபட்டது. இவன் 30 வருஷம் பிறகு இந்த ஸ்கார் தெரியுது. தலையில் இந்த பூ, மேரிகோல்டு பூ, தானு அசாசின் தலையில் அது முன்னாடி இப்படி வந்து பக்கத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறது. அவங்க வந்து மாலை தான் போட போனாங்களா இல்லை குனிஞ்சு காலில் ஆசீர்வாதம் வாங்க போனாங்க? இது என் பார்வையெல்லாம் முன்னாடி. ஸோ இப்படி நின்று ப்ரெஸ் பண்ணால் இவர் பாதிக்கப்படாமல் கூட சான்ஸ் இருக்கு. அதனால இப்படி எந்த சான்ஸ் வராது இருக்கிறதுக்கு குடிச்சு இப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணி. ஓகே, நீங்கள் அதை பார்க்குறீங்க, அவங்க குடிஞ்சதை பார்த்தீங்க. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் ரிட்டையர்ட் டிஜிபி டாக்டர் பிரதீப் பி பிலிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ. ஒரு சூப்பராக இருக்கேன். ஒரு 34 இயர்ஸ் சர்வீஸ் உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஆகட்டும், சீசோர் கேர் கமிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. மக்கள் ஒத்துழைப்பும் காட்ஸ் கிரேஸ் தான். ஆமாம், பட் அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது செப்டம்பர் 30 வந்து செப்டம்பர் 2 ரிட்டையர்ட் ஆகுறீங்க. பட் எல்லாமே இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே சொன்ன விஷயம் வந்து இந்த ஆஃபீஸர் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இறக்கும் பொழுது அதில் ஸ்பாட்டில் இருந்தவர் இவருமே பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பெரிய வைரல் ஆகுது. உங்களை பற்றி அந்த டேட்டில் கவனிக்க மறந்தவங்க கூட இப்போ வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், இவன் நிறைய என் கூட வேலை செஞ்ச ஆளுங்க கூட ஃபோன் பண்ணி அழுவுனாரு. என்னோட 10 வருஷம் சீனியர் டிஜிபி எல்லாம். ஓகே, நான் அவங்க கூட வேலை பண்ணேன், இதெல்லாம் எனக்கு தெரியல. ஓ, உண்மையான எனக்கு அழுவே வருதுன்னு சொல்லி. ஓகே, நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் இப்போ ரிட்டையர்மெண்ட் பிறகு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஓகே, நானுமே உங்களோட ஒரு சில நேர்காணல்கள் பார்த்தேன். யோசிக்கும் பொழுது ஒரு மாதிரி பதட்டமாகுது. அப்படியான ஒரு நிகழ்வு, பலர் இறந்து போன நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய தலைவர் இறந்து போன நிகழ்வு. அந்த இடத்துல ஒரு குண்டு வெடித்து தூக்கி வீசப்பட்டு உயிர் பிழைத்து வந்திருக்கீங்க. ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே வரும், பலரும் சொல்றது தான், இவ்வளோ மிகப்பெரிய தலைவர் இப்படியான ஒரு மரணம் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வரும்ல. அந்த இன்சிடென்ட் பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி, அது முடிந்ததற்கு பிறகு, நீங்கள் மீண்டு வந்ததற்கு பிறகு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அதை யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் இது நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும், அதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ண முடிஞ்சதா உங்களுக்கு? ஆமாம், 30 வருஷமாக நான் அதுதான் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒரு மனிதனால் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, இது எப்படி நடந்தது, இது எப்படி தடுக்க முடியும், எல்லாமே யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு கருத்து இருக்குது, தி அசாசின் ஹஸ் டு சக்சீட் ஒன்லி ஒன்ஸ், செக்யூரிட்டி வந்து ஆல்வேஸ் தே ஹேவ் டு சக்சீட். ஸோ அப்சல்யூட் லெவலில் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. இது வந்து அப்சல்யூட் டிட்டர்மினேஷன். உலக வரலாறுல ஃபர்ஸ்ட் டைம். நான் இதுக்கு முன்னே அசாசினேஷன் பற்றி நிறைய ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, மாணவர் காலத்துலேருந்து அசாசினேஷன்ஸில் எனக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அந்த டே ஆஃப் த ஜெக்கால் படம் எல்லாம் நான் பார்த்து, ஃப்ரெட்ரிக் ஃபார்சித் ஃபேமஸ் படம் இருக்கு, அது கிளாசிக் புக், கிளாசிக் மூவி. அது சார்ல்ஸ் டி கால் எப்படி ஒரு அட்டெம்ப்டட் அசாசினேஷன். அது ஃபாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது ஜக்கால்னு சொல்லி கோட் நேம்டு ஒரு பிக் கில்லர், ஹையர்ட் கில்லர் வந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி இதில் அது தடுக்க முடிஞ்சது. ஓகே, லாஸ்ட் செகண்டில், இந்த ஸ்பிளிட் செகண்டில். ஸோ அதே மாதிரி நான் வந்து இந்த அசாசினேஷன் நடந்த பிறகு எனக்கு என்ன புரியுதுன்னா, இது வந்து அப்சல்யூட் டிட்டர்மினேஷன். அவங்க அந்த கொலை வெறி
அப்புறமா ஹியூமன் பாம்பு அவங்க வீரே தியாகம் பண்ணி ஒரு ஆளை கொலை பண்ணது அந்த டைமில் அந்த அவேர்னஸே இல்லை. இப்போ வந்து நிறைய அது பிறகு நிறைய ஹியூமன் பாம்பு, டெரரிஸ்ட் அட்டாக்கு, 911 அட்டாக்கு எல்லாமே யூஎஸ்ஏல எல்லாம் சூசைட் அட்டாக். கரெக்ட். அதுக்கு முன்னே வந்து காமகேட்சி பைலட்ஸ் தான் ஜப்பானீஸ் ஏர் பைலட்ஸ். ஓகே. அவங்க பாம்பு எல்லாம் லோட் பண்ணி ஏர்கிராஃப்டில் லோட் பண்ணி எதிரிகள் ஷிப் மேலே லேண்ட் பண்ணி கிராஷ் பண்ணி அது டேமேஜ் பண்ணதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில். ஸோ அது காரணம். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மனித வெடிகுண்டு ஒரு தலைவர், அதன் மூலம் ஒரு தலைவர் உலக வரலாற்று முதல் முறை. ஆமாம். ஸோ அதனால அந்த டைம் வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியல இல்லையா? ஆமாம். எங்கள் பயிற்சி காலத்தில் இப்படி நான் கல்யாணம் ஆன டைமில் எங்கள் மனைவி சகிக்கிட்ட சொன்னேன். கேட்டாங்க என்கிட்ட, இவங்க இப்போ வீருக்கு ஏதோ ஆபத்து இருக்குமா இந்த வேலையில்? அப்போ நான் சொன்னேன், ஆமாம் இருக்குது. ராஜீவ் காந்தி இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்காருல்ல, அவங்க வந்து நான் ஏதோ பாதுகாப்பில் இருந்தா யாரோ ஷூட் பண்ணாங்கன்னா நான் அந்த ஜம்ப் பண்ணி அந்த புல்லட் என் பாடியில் எடுக்கணும், நம்ம உயிரை தாக்கு பண்ணணும்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து ட்ராமாட்டிக் ஐரனின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். டபுள் மீனிங். நமக்கு தெரியாது இது ஃபியூச்சரில் இது உண்மையாக நடக்கும்னு. ஸோ அது அப்போ ஒரு பிரதமராக இருக்கும்போது, அவர் இறக்கும்போது பிரதமர் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி பிரதமராக இருக்கும்போது நீங்கள் கல்யாண டைமில் உங்கள் மனைவி அந்த டைம் பயிற்சி காலம். ஸோ பயிற்சி காலத்தில் எந்த தலைவரும் எந்த இதுவும் எங்கள் நிறைய பேர் எங்களுக்கு லெக்சர் எடுத்தாங்க. யாருமே இந்த மாதிரி ஹியூமன் பாம்பு கனவுலே இல்லை. ஸோ அது அவங்க ஃபிக்ஷனில் கூட இந்த மாதிரி ஹியூமன் பாம்பு இல்லை. நான் இதுக்கு முன்னே ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், ஒரு லுட்லும் த்ரில்லர். ஜஸ்ட் ஒரு 3 months இந்த அசாசினேஷன் முன்னாடி ஒரு பெரிய ஒரு லுட்லும் த்ரில்லர். அதில் பார்த்தா பெரிய மிஸ்ட்ரி. லுட்லும் எப்போ மிஸ்ட்ரியாக இருக்கும், லாஸ்ட்டில் வரும்போது ஒரு மர்மமாக இருக்கும் யார் இந்த கில்லர்னு. அது பார்த்தா ஒரு பாரில் இருக்குது, ஒரு வெரி தப்பாக இருக்குது ஒரு லேடி. அந்த வுமன் தான் அசாசன், ஸ்னைப்பர். ஆனால் கன் வச்சு தான், ஆக்யூரேட் ஃபயர் ஸ்னைப்பர்னு சொல்லுவாங்க, டெலிஸ்கோபிக் சைட் வச்சு. அந்த மாதிரி ஒரு வுமன் இருந்தது, ஆனால் அது ஒரு கன் வச்சு தான், கன்வென்ஷனல் வெப்பன் தான். பட் இங்கே வந்து ஒரு உமன் வந்து மனித வெடிகுண்டாவே மாறி சம்பவத்தை செய்கிறாங்க. பட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா சார், நீங்கள் அனலைஸ் வேறு பண்ணதுன்னு சொல்லும் பொழுது, முன்னாடியே வந்து ராஜீவ்காந்தி அவர்களுக்கு உளவுத்துறையில் இருந்தீங்க, உளவுத்துறையிலாம் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் உளவுத்துறையிலேருந்து உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் இருக்குது, நீங்கள் தமிழ்நாடு செல்ல வேண்டாம்னு சொன்னதாகவும், பட் அதெல்லாம் தாண்டி வந்ததாகவும்லாம் ஒரு தகவல் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உண்மைதானா அது ஆக்சுவலி? ஆமாம். ஈவன் டிஎன் சேஷன் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் செக்ரட்டரி செக்யூரிட்டி எல்லாம் இருந்தார் பிரைம் மினிஸ்டர். அப்போ அந்த டைம் அவங்க ஸ்ரீலங்கா போகிற டைமில் அவங்க தான் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் இன்சார்ஜாக இருந்தாங்க. ஓகே. டிஎன் சேஷன். அப்போ ஒரு ப்ரெமானிஷில் அவர் என்ன பண்ணார், இந்த கார்ட் ஆஃப் ஆனரில் முன்னாடி இருந்தால் பின்னாடி போக சொல்லி அவங்கள ஷஃபிள் பண்ண வச்சாங்க. பிஎம் அரைவ் பண்ணது முன்னாடி. ஓகே. ஆனாலும் ஒரு ஆள் வந்து ஒரு ரோஹிண்டா டிசில்வான்னு சொல்லி அந்த கார்ட் ஆஃப் ஆனரில் இருக்குது அந்த வெப்பன் பட்டு வச்சு தலையில் அடிக்க மாச்சு. ஸோ அந்த எப்போவுமே ஹை ரிஸ்க் பர்சனாலிட்டின்னு தெரியும் உலகத்தில் எல்லாருக்கும், இந்தியாவில் எல்லாருக்கும். ஓகே. அந்த வார்னிங் இருக்குது, அந்த Z+ கேட்டகரின்னு தெரியும். ஸோ அன்றைக்கி கூட ஐஜி எல்லாம் சொன்னாங்க, தட் இது நம்ம வந்து ஏதோ சபட்டாஜ் இருக்கான்னு பார்க்கணும், லூஸ் வயர் ஸ்டேஜுக்கு கீழே எக்ஸ்ட்ராடினரி அலர்ட்னஸ் அன்னைக்கு இருந்தது. ஓகே. அது மேலதிகாரிகள்கிட்ட என்ன தகவல் இருந்தது எனக்கு இப்போ தெரியாது. ஆனால் அது எங்கள் லெவலில் அந்த மாதிரி நார்மல் அலர்ட்னஸ் தான் இருந்தது. ஓகே. பட் உங்களுக்கு தெரியணுமானா நான் எழுத போகிறது புத்தகம் நீங்கள் வாங்கி படிக்கணும், அப்போ தான் அது தெரியும். நீங்கள் எழுத போகிற புத்தகத்தில் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அன்னைக்கு ஆக்சுவலி நீங்கள் இப்போ நான் உங்களோட இன்டர்வியூ கூட பார்த்தேன், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அவர் வருவதுக்கு முன்னாடி காலையிலே வந்து நீங்கள் போயிட்டு அந்த பாதுகாப்பான வேலைகள் இப்போ கூட சொன்னீங்க இல்லையா? என்னெல்லாம் ஆக்சுவலி வர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்புக்காக என்னெல்லாம் விஷயங்கள் செஞ்சீங்க? 2 நாள் முன்னே நானும் ஐஜியும் எஸ்பியும் அந்த ஸ்பாட்டு அடிஷ்னல் எஸ்பி ஸ்பாட்டுக்கு போய் ஆர்கனைசர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அப்புறம் அந்த கான்ட்ராக்டர், அவங்க என்கேஜ் பண்ண கான்ட்ராக்டர் வந்து இது ஒரு சர்விங் பிரைம் மினிஸ்டர், இவங்க ஃபார்மல் பிரைம் மினிஸ்டர் நினைக்கக்கூடாது, சர்விங் பிரைம் மினிஸ்டரில் ப்ளூ புக்கில் என்ன இருக்குது அந்த மாதிரி பாதுகாப்புக்கு நீங்கள் ஏற்பாடுகள் பண்ணணும். ஓகே. அவங்க ஆர்கனைசராக இருக்காருனோ செலவு எல்லாமே அவங்க பொறுப்பு. நம்ம அட்வைசரி ரோல் தான் அந்த ஆஸ் பர் ப்ளூ புக் பண்ணலாம். ஆனால் ப்ளூ புக்கில் நாங்கள் எல்லாம் படித்து அந்த இது கூட வரைச்சு ப்ளூ புக்னா என்ன சார் ஆக்சுவலி? ப்ளூ புக்னா பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டி விஷயமான எல்லா கைட்லைன்ஸ். ப்ளூ புக்னு ஒன்று இருக்கு, பிரைம் மினிஸ்டர் வந்தா எந்த மாதிரி செக்யூரிட்டி மேனுவல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆமாம். ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அது பிரகாரம் அந்த ஒரு சர்விங் பிரைம் மினிஸ்டருக்கு அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்.
ஸோ ஈவன் அந்த ஸ்டெராய்ல் ஜோன் இப்படி இருக்கணும், இது பின்னாடி ஸ்டெராய்ல் ஜோன் இருக்கணும், இத்தனை செக்டராக பிரிக்கணும், பெண்கள் செக்டர் தனியாக இருக்கணும், விஐபி என்க்ளோஷர் ஒன்று ஸ்டேஜ் பக்கத்தில் இருக்கணும், மீடியாவுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு என்க்ளோஷர் இருக்கணும், அப்புறம் இது க்ளோஸ் கார்டன் செக்யூரிட்டி இருக்கணும், அப்புறமா கார்டன்ஸ் இன்னர் கார்டன் அவுட்டர் கார்டன் இருக்கணும், அப்புறமா இந்த பெரிஃபரியில் கூட இப்போ செக்யூரிட்டி போடணும், அப்புறம் ஃப்ரிஸ்கிங் பண்ணணும், யார் யார் பக்கம் வராங்க அவங்கள மட்டும் ஃப்ரிஸ்க் பண்ணணும், மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணணும், ஸோ தட் எந்த வெப்பனும் அவங்க உள்ள அவங்க உடல் பக்கத்தில் ஹைட் பண்ண முடியாது. அப்புறம் எந்த பொருள் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா, ஷாலா, கார்லண்டா, பூவா, அதெல்லாம் வந்து செக் பண்ணணும், ஃபிசிக்கலி செக் பண்ணணும், மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடுகள் அன்னைக்கு நாங்கள் பண்ணீங்க. ஆனால் அபூர்வமாக சாதாரண பெண்கள் இந்த செக்டரில் யாருமே இப்போ போட மாட்டாங்க. பிகாஸ் இங்கே வந்து அதிகமாக பெண்கள் வராது ஒன்று, ரெண்டாவது வந்து பெண்கள்கிட்டேருந்து எந்த பிரச்சனையும் யாரும் எதிர்பார்க்கல அந்த காலத்தில். 30 வருஷம் முன்னே. ஆனால் எனக்கு ஒரு ப்ரெமானிஷன் வந்து, நான் ஒரு 8 மணிக்கு சில விமன் ஆர்கனைசர்ஸ், காங்கிரஸ் விமன், அவங்க சொன்னால் நான் தான் ஸ்டேட் செக்ரட்டரி, இவங்க தான் ஸ்டேட் பிரசிடென்ட்டு, எங்கள் நேஷனல் பிரசிடென்ட் தான் வராங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நான் சொன்னேன், நீங்கள் இங்கே இருக்க முடியாது, ஆர்டர் இருக்குது, நீங்கள் ஸ்டெராயில் ஜோனில் இருக்குது, இதெல்லாம் ஸ்டெராயில் ஜோன், விஐபி ஸ்டெராயில் ஏரியா, இங்கே இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையாக சொன்னேன். ஆனால் அவங்க சிரித்து திருப்பி டிஃபையண்ட்டாக இருந்தாங்க. அப்போ தான் எஸ்பி கிட்ட போய் சொல்லி, சார் இந்த பெண்கள் சொல்கிறது கேட்குதில்ல, ஐஜி சொன்னாங்க உங்களெல்லாம் கிளியர் பண்ணோம், அவங்க இங்கே நிற்கிறாங்க குரூப்பாக, அது காரணம் 2 பெண் போலீஸ் தான் எடுக்க போகிறேன். இப்போ எஸ்பி இக்பால் சொன்னார், ஆமாம் 2 எடுங்கன்னு சொன்னேன். அது செக்டருக்கு கொஞ்சம் தூரம், அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இருந்தது. அப்போது ஒரு காவலர் அனுப்பி ஒரு டிஎஸ்பி கான்ஸ்டபிள் கூப்பிட்டுதாப்பா, அந்த ரெண்டு போலீஸ், உமன் போலீஸ் வர சொல்லுங்கள் இங்கே பாதுகாப்பு. அப்போ அங்கே போய் சொன்ன உடனே அந்த உமன் எஸ்ஐ சொன்னால் நிறைய இம்பார்ட்டன்ட் பீப்புள் இங்கே வராங்களே, விஐபி வராங்க, நானே போயிடுறேன். நானும் ஒரு உமன் போலீஸ் சந்திரா கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பாதுகாப்பு பார்த்தாங்க. அவங்க தான் இந்த அசாசன் பார்த்தாங்க, அவங்க தான் அவங்ககிட்ட பேசினாங்க, அவங்கள கொஞ்சம் தூரம் தோர்த்துனாங்க. அது காரணம் அவங்க அந்த தானு அண்ட் சிவராசன் அவங்கள பார்த்தாங்க. ஃபோட்டோ கூட அந்த சந்திரா பிசி அவங்க கூட நிற்கிது, ஃபோட்டோ ஹரிபாபு ஃபோட்டோவில் இருக்குது. ஃபைனல் 6-7 ஃபோட்டோஸில் எக்ஸ்போஷன். அந்த ஆஃபீஸர் பேர் என்ன, அந்த லேடி எஸ்ஏ பேர்? அந்த அம்மா பேர் அனுஷயா. அனுஷயா அர்னஸ்ட்னு சொல்லி என் கீழே எஸ்ஐயாக இருந்தாங்க, உமன் எஸ்ஐ காஞ்சிபுரம். அது லாஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த அம்மா தான் அந்த குரூப்பை வந்து விமன் பக்கத்தில் வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது புஷ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி இந்த பலமாக இந்த எல்போ வச்சு அந்த பொன்மணி, பிகாஸ் ஹீ வுடன்ட் வாண்ட் டு பி ஃபார் அவே, எலெக்ஷன் நேரம், அண்ட் அந்த ஒரு எண்ணம் இருந்தது, பக்கத்தில் மக்கள் பக்கத்தில் போனோம், காவல்துறை அதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஸோ இப்படி ஃபிசிக்கலாக அந்த பொண்ணு சொன்னாங்க என்கிட்ட, அந்த உமன் எஸ்ஐ இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க, அடிஷ்னல் எஸ்பியாக ரிட்டையர் ஆகிட்டான். பலமாக இப்படி இந்த ராஜீவ்காந்தி சார் இடிக்கல, இப்படி தள்ளினாரு இவங்க, அதாவது மக்களை என் பக்கத்தில் வர விடுங்கிற மாதிரி. அப்போ அந்த நேரத்தில் அந்த எஸ்ஐ இது தொப்பியை கீழே வந்துச்சு. அப்போ ராஜீவ்காந்தி கொஞ்சம் ஒரு ரிக்ரெட் வந்துட்டு ஷோல்டர் மேல் தட்டி ரிலாக்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுதான் நல்ல ஃபேமஸ் லாஸ்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க, ரிலாக்ஸ். அது தான் அந்த விமன் அசோசியேஷன் முன்னாடி வந்து மாலை போடுறது மாதிரி காட்டி இங்கே ஒரு சுவிட்ச் இருந்தது, அந்த சுவிட்ச் புல் பண்ண ஒரு பவர்ஃபுல் பாம்பு பேக்கில் இருந்தது, ஆர்டிஎக்ஸ் பாம்பு. அதில் வந்து thousands ஆஃப் ஸ்டீல் பெலட்ஸ், குண்டுகள், அதுலேருந்து நிறைய பேருக்கு டெத் ஆயிடுச்சு. என் பாடியில் இப்போ 100 குண்டு இருக்குது. ஆமாம், அந்த துகள்கள். அதில் நான் அந்த காரணம் தான் சொல்கிறேன், நான் இன்றைக்கி ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அண்ட் 100 குண்டு உடல் முழுக்க ஒரு 100 ஸ்டீல் துகள்கள், கை, கால், பெல்விக் போனு, அதெல்லாமே அந்த பாம்பில் இருந்தது இல்லையா? அந்த பாம்புலேருந்து அப்படியே எல்லா ஆங்கிள்லேருந்து இப்படி ஒரு தீ பாம்பு மாதிரி இல்லை, எல்லா ஆங்கிளில் அது ஷூட் ஆகும். அது வந்து ஸ்பீடு வந்து பயங்கரமான ஸ்பீட், புல்லட் ஸ்பீடில் போகும். அந்த தீ ஹீட்டு 2000 டிகிரி சென்டிகிரேட். ஷாக் வேவ் வந்து கத்தி மாதிரி இவன் விரலை கட் பண்ணோம். அன்றைக்கி தான் ஒரு கேன் கையில் பிடிச்ச காரணம் இந்த விரலெல்லாம் இன்னைக்கு கூட இன்டாக்டாக இருக்குது. இந்த நெயில் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபார்ம்டாக வளர்ந்தது. ஆனால் அன்றைக்கி டேட்டில் இந்த கை ஒரு பால் மாதிரி இருந்தது, ஷேப்பாக இல்லை. பிரதர் டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க ஒரு பால் மாதிரி இருந்தது. இந்த போன் எல்லாம் அந்த கேன் பிடிச்ச காரணம் இந்த ஸ்ட்ராங்கர் போனு கட் ஆகலை, இதெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அந்த ஷாக் வேவ்ல கூட அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு மாதிரி இப்படி இருக்கும், முன்னாடி வர்றவங்களை வந்து அல்ல, அது அன்றைக்கி தானே முக்கியமான ஆள் வராங்க, அதுக்கான ஒரு செரமோனியல் கேன், அது ஃபங்க்ஷனல் கேன் கூட, பேம்பூ கேன். ஃபில்லோர் பஞ்சாப்லேருந்து நான் பயிற்சி காலத்தில் வாங்கினேன், 100 ரூபாய் கொடுத்து வாங்கின கேன். அது மேலே ஒரு அசோகா சக்கரா கூட இருக்குது. அது நான் இப்படி பலமாக கையில் பிடிச்சிட்டு இருந்தேன், இந்த க்ரௌட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு.
அப்போ அது இப்போ அது கிடைக்கல. அதுவும் நான் தேடினேன் இந்த ப்ராப்பர்ட்டியில் கிடைக்குமா அந்த கோர்ட் ப்ராப்பர்ட்டிஸில். ஆனால் அது இருக்கல. அது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாது. அது ஓகே. அப்போதான் வந்து அது பாம் வெடிக்கும் பொழுது நீங்கள் தூக்கி வீசப்படுறீங்க. தூக்கு வீசப்பட்டு அன்கான்ஷியஸாக திரு ராஜீவ்காந்தி இது கால் பக்கத்தில் விழுந்து அது கொஞ்ச நேரம் நான் இளைஞராக இருந்த காரணம் கொஞ்ச நேரத்தில் கான்ஷியஸ் வந்துருச்சு. அப்போ நான் ஃபேஸ் டச் பண்ணும்போது பிளட்டு. அப்போ தான் தெரியுது இது கனவு இல்லை. நான் முதல்ல நினச்சது ஒரு பேட் ட்ரீம், ஓகே, ஒரு கெட்டான ஒரு கனவுன்னு. ஆனால் அது இப்போ திடீர்னு பிளட் அங்கே ஃபீல் பண்ண பெயின், ஷாக்கு, ஒரு சுட்டும் வந்து ஸ்மோக்கு, அந்த கார்பெட்டில் கொஞ்சம் தீ, அப்புறம் நிறைய பேர் இப்படி அழுவது சவுண்டு கூட கேட்குற மாதிரி இருந்தேன். ஒரு சுட்டும் மக்கள் வந்து இப்படி ஷாக்கில் பார்க்குறதும் பார்த்தாரு இந்த கீழே வேலை செஞ்ச சில அதிகாரிகள். ஆனால் யாருமே நான் கூப்பிட மாட்டேன்னு என் மனசில் ஒரு முடிவு அன்றைக்கி வந்தேன். நான் இங்கே இருந்தால் கூட யாருமே கூப்பிட மாட்டேன் என் உதவிக்கு. இங்கே இருக்கிறேன். யாரும் எனக்கு யார் உதவி தேவை, நான் இங்கே தான் இருக்க போகிறேங்கிற மாதிரி நினச்சிங்களா? இல்லை, யாரும் என்னை தூக்குறது வரை நானே கேட்க போகிறது இல்லை. ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கு, யாரோ கிரனேட் ஏதோ எரிஞ்சிருக்கும் நினச்சி மனசில் நினச்சேன். பாம்லாம் வெடிச்சதுங்கிற இது இல்லை. அப்போ கிரனேட் யாரோ எரிஞ்சிருப்பாங்க. இந்த பாம்பெல்லாம் இது பிளட் எல்லாம் ஃபீல் பண்ணும்போ ஓகே யாரோ அந்த கிரனேட் ஆமாம் வீசுறது. இது அது ஒரு பின் எடுத்து அது அப்படி அந்த பாம் நினச்சிட்டிங்க. அந்த மாதிரி ஏதோ யாரோ வீசியிருப்பாங்களா மனசில் நினச்சேன். அடுத்த நாள் காலைல தான் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஃபொரன்சிக் எக்ஸாமினேஷனில் ஒரு சந்திரசேகர்னு சொல்லி ஹெட் இருந்தார். அவர் எக்ஸாமினேஷனில் ஒரு கால் அப்படியே இல்லை, ஒரு கை அப்படியே இல்லை, இந்த ரைட் ஹேண்டு ரைட் லெக். அப்போது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு தட் இந்த கையில் தான் இது டெட்டோனேட் பண்ணாங்க, ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணாங்க. உடல் இல்லை, பாடி இல்லை, இந்த கையும் இந்த கால் தொடையெல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த தலை அப்படியே கட்டாய் அந்த டீக்கு முன்னாடி வந்து விழுது. ஸோ அதுலேருந்து அவங்க புரிஞ்சிச்சு அந்த எக்ஸ்ப்ளோஷன், இந்த வார்டெக்ஸ் அந்த பாடி மேலே தான் நடந்தது, அதுதான் பாம்பு, மனித வெடிகுண்டுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அவங்க தானுவோட உருவம் தான் நீங்கள் சொன்னது, இந்த மாதிரி கால் இல்லாமல் கை இல்லாமல் தலை தனியாக இருந்தது. ஒரு விஷயம் சார், அப்போ எனக்கு இந்த கேள்வி வருது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஃப்ரிஸ்கிங்னு ஒன்று பண்ணுவீங்கன்ட்டு, பக்கத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ அந்த டைமில் அவங்க மேலே அது பண்ணலையா? இல்லை, ஒரு அசாசின் அவங்க நம்ம முன்னாடி வரமாட்டாங்க. ஓகே, அவங்க வந்து எல்லாமே பிளான் பண்ணி பின்பக்கத்தில் இருப்பாங்க, தூரத்தில். அது பெரிய கிரவுண்ட் இருக்கான்னா எல்லா ஏரியா நமக்கு கண்ட்ரோல் பண்ண வச்சு முடியாது. அது வர்மா கமிஷன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி டொபாகிராஃபி, அது என் எவிடன்ஸில் தான் அது வந்தது. ஓகே, இந்த மாதிரி ஒரு டொபாகிராஃபியில் கம்ப்ளீட் பேரிகேடிங் இல்லாத இம்பாசிபிள் டு ப்ரொவைட் அப்சல்யூட் செக்யூரிட்டின்னு கண்டுபிடிச்சார் ஆனரபிள் ஜஸ்டிஸ் வர்மா. அது நான் வர்மா கமிஷனில் எந்த எவிடன்ஸில் தான் அது ஸ்ட்ராங்காக வந்தது. நான் சொன்னேன், அந்த வக்கீல்கள் கேட்டாங்க, டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் வக்கீல்கள், வேர்ல்டு லெவல் இருக்குது வக்கீல்கள். நான் அந்த டைம் ஒரு உதவி கண்காணிப்பாளர், அடிப்பட்ட ஒரு ஆள். என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்கிறது அடிப்பட்டது. எப்படின்னா அவங்ககிட்ட, மிஸ்டர் ஃபிலிப், நீங்கள் சொல்கிறீங்க தட் பேரிகேடிங்க்கு போல் இல்லாதப்போ உங்கள் இன்ஸ்பெக்டர் போல் ஆஃபர் பண்ணாங்க, கேஷுரினா போல். ஆனால் அவங்க லேபர் ஆஃபீஸர் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் லேபர் ஆஃபர் பண்ணீங்களா? நான் சொன்னேன், யுவர் ஆனர், போலீஸ் ஜென்ரலி டு நாட் டூ கான்ட்ராக்டிங் ஜாப்ஸ்ன்னு சொன்னேன். ஜட்ஜு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஓகே, அது அர்த்தம் வந்து இது எங்கள் பொறுப்பு இல்லை, இது உங்கள் பொறுப்பு, நீங்கள் தான் அது பொறுப்பாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து இதெல்லாம் அவங்க வந்து ஃபுல் இன்டெலிஜென்ஸ் அவங்ககிட்ட இருந்தது. ஸோ அவங்க தூரத்துலேருந்து பார்த்து இந்த ஒரு பொண்ணு ஹிந்தி கவிதை ராஜீவ்காந்தி பிரைஸில் எழுதினார். அவங்க அந்த பொண்ணு பர்மிஷன் வாங்கினாங்க. ஒரு லதா கண்ணன் சொல்லி காங்கிரஸ் ஆர்கனைசர் மகள். ஓகே, கோகிலா. ஓகே. ஸோ அந்த லிஸ்ட்டில் நாங்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ண சொன்னேன், யார் யார் பக்கத்தில் வந்து கார்லண்ட் போடுறாங்க, ஷால் போடுறாங்க. அதில் இந்த குரூப்புக்கு கண்டிப்பாக யாருமே இல்லை. ஓகே, எல்லாமே காங்கிரஸ் பீப்புள் தான். அதில் இந்த பொண்ணுக்கு பெர்மிஷன் கிடைச்சிது. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஃபோட்டோலேருந்து என்ன தெரியுதுன்னா கோகிலா பக்கத்தில் அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அசாசின் சிவராசன். ஸோ அந்த அவங்க பிளான் பண்ணது, இந்த பொண்ணு இப்போ அதை படிக்கும்போது தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த வேறு விட்னஸஸ் எவிடன்ஸில் வருது தட் இந்த பொண்ணு அது படிக்கும்போது அந்த தாய் அந்த நாங்கள் ஒரு டிஎஸ்பி லைன் கூட பின்னாடி போட்டாங்க ஐஜி இன்ஸ்ட்ரக்ஷனில். இந்த லைன் தாண்டி யாரும் வரக்கூடாது, பின்னாடி இருக்கிற ஆளுங்க யாரும் கிராஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த பொண்ணு அந்த கவிதை படிக்கும்போது அந்த தாய் வந்து சத்தம் போட்டார், இது என் மகள் தான் படிக்கிறான். ஓகே, இப்போ அந்த டைம் ராஜீவ்காந்தி வேற விட்னஸ் சொன்னாங்க, இப்படி கை காட்டினான். அப்போ தான் எஸ்பி அப்படி சொல்லிடுவான். அப்போ அந்த பெண்கள் அதான் திடீர்னு நானும் ராஜீவ்காந்தி இடையில யாருமே இருக்கல. திடீர்னு நான் திரும்பி பார்த்து, எல்லாம் செகண்டில் தான் நடக்குது, ஸ்பிளிட் செகண்டில் சீக்வன்ஸ். திரும்பி பார்க்கும்போது
பார்க்க முடியல. அப்போ தான் நான் கை திருப்பி எடுக்கிறேன். அதான் இந்த கை ரொம்ப பயங்கரமாக அடிபட்டது. இவன் 30 வருஷம் பிறகு இந்த ஸ்கார் தெரியுது. இப்படியெல்லாம் பெல்லட் இப்படி வெளியே வந்துச்சு. இந்த ஃப்ராக்சர் எல்லாம் பக்கத்தில் இந்த ஸ்விங்கிங் ஆக்ஷனில் நடக்குது செக்ஷனில் இது பக்கத்தில் போனது. அவன் திரும்பி பார்க்க முடியல காரணம் திரும்புகிறேன். அது எதுக்கான அந்த டைமில் தான் இந்த பெண்கள் இன்க்ளூடிங் அசாசின் சுருண்டு பக்கத்தில் வந்தாங்க. ஓகே, அதாவது அந்த கவிதை வாசிக்கக்கூடிய கோகிலா இல்லையா? கோகிலா அந்த அம்மாவை வந்து இவர் கூப்பிடும்போது கூடவே அவங்க வர்றாங்க. ஆமாம் ஆமாம், கூட அது ஃபோட்டோலேயும் தெரியுது. ஓகே, அந்த பொண்ணு தலையில் இந்த பூ மேரிகோல்டு பூ தானு அசாசின் தலையில் அது முன்னாடி இப்படி வந்து பக்கத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறது. அவங்க வந்து மாலை தான் போட போனாங்களா இல்லை குனிஞ்சு காலில் ஆசீர்வாதம் வாங்க போனாங்க? இது என் பார்வையெல்லாம் முன்னாடி. பட் வேற விட்னஸஸ் எவிடன்ஸில் தட் இப்படி மாலை கையில் இருக்குது காரணம் ராஜீவ் காந்தி ஸ்டாப் பண்ணி தலை இப்படி குனிஞ்சாங்க. அதுதான் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் ஒரு தலைவர். ஆமாம். ஆனால் அந்த இவங்க ட்ரை ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஷுவர் கேரண்டி இது பண்ணதுக்கு கில்லிங் பண்ணதுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அது கீழே தலை போடாத இப்படி குனிஞ்சாங்க. ஓகே, குனிஞ்சு அது டைரக்ஷன் ஆஃப் த பாம்பு அப்படி இது பண்ணதுக்கு வேண்டி ஏம் பண்ணதுக்கு. ஸோ இப்படி நின்று ப்ரெஸ் பண்ணால் இவர் பாதிக்கப்படாம கூட சான்ஸ் இருக்கு. அது எந்த சான்ஸ் வராது இருக்கிறதுக்கு குடிச்சு இப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணி. ஓகே, நீங்கள் அதை பார்க்குறீங்க அவங்க குடிஞ்சதை பார்த்தீங்க. நான் சொன்னேன்ல, இதெல்லாம் யாரும் பார்க்க முடியாது உலகத்தில். ஒரு செகண்டில் நடக்குது எல்லாமே. இது அது மட்டும் இல்லை, நான் முன்னாடி நடக்கிறேன். ஓகே ஓகே, என் பின்னாடி தான் இதெல்லாம். ஓ, நீங்க முன்னாடி நிக்கிறீங்க, பின்னாடி நடக்கிற விஷயம். ஆமா. கரெக்டா எவ்வளவு தூரத்துல இருந்தீங்க? நான் 3 அடி தூரத்துல தான். முன்னாடி ராஜீவ்காந்தி அவர்கள் உங்களுக்கு ஒரு 3 அடி தூரம் தான். நானும் ராஜீவ்காந்தி இடையில வேற யாரும் இல்லை, நான் மட்டும் தான். பிகாஸ் நான் பக்கத்துல நிற்கிறது முயற்சி பண்ணேன். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்பவுமே பெருமை எடுக்கும், அவர்கள் தலைவர் பக்கத்துல பாதுகாப்பா இருக்கும். ஆனா இந்த டைம் எஸ்பி இக்பால் சொன்னா பரவாயில்ல ஃபிலிப் கொஞ்சம் முன்னாடி போங்க, ஒரு கேப் இருக்கட்டும் பக்கத்துல. ரொம்ப பக்கத்துல வந்தா இன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கு, விஐபி வந்து கொஞ்சம் கோவமாகும், இரிட்டேட்டட் ஆகும். ஸோ 3 அடி தான் சேஃபாக இருக்கும்னு சொல்லி இந்த 3 அடி தூரத்தில் இப்படி இந்த ஷால் எடுக்குது ஆளெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு. ஸோ அந்த ஒரு 3 அடி தூரம் தான் உங்களோட உயிரை காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? 18 அடி தூரத்தில் ஆள் நான் திரும்புத இடத்துல அதே டைமில் திரும்பினார். எனக்கு முன்னாடி ஒரு ஆள் டேரல் பீட்டர் செட்பட்டில் சேர்ந்தவர். ஓகே, ஒரு பெலட் ஸ்ப்ளீனில் ஏறி இன்டர்னல் ப்ளீடிங்கில் அவர் தெரியாது கூட இறந்துட்டார். அவருக்கு வெளியில் பெயின் இல்லை, அடிபட்டது கூட தெரியாது. ஆனால் அவங்க நண்பர் தான் இந்த மகதன் சந்திரசேகர் மகன். அடுத்த நாள் காலைல ஐசியூவில் அவங்க மகன் லலித் சந்திரசேகர் என்கிட்ட சொன்னார், என் ஃப்ரெண்டு நேற்று ஸ்ப்ளீனில் இன்ஜுரி ஆகி இறந்துட்டார் ஒரே ஒரு விஷயத்துக்கு. ஓகே, ஸோ அது எங்கே அடிக்கும்னு சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது ஆண்டவரது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு மிரக்கல். மிராக்கிள். அது சயின்டிஃபிக்காக யாருமே உலகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஒரு மிராக்கிள் தான். அவ்வளோ மிராக்கிள் இருந்து இவ்வளோ 100 பிளேட்ஸ் இப்போவே உள்ள இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாம் உள்ள இருந்து இதை ஒன்று கூட கில்மி. அது அடிக்குது டைமில் பை காட்ஸ் கிரேஸ் வந்து நான் லீத்தல் மசில் பெல்விக் போனு. இப்போ நான் ஃபேஸ் பண்ணால் பெல்விக் போன் ஷீல்டாக இருக்காது. கிராயினில் அடிச்சு எஸ்பி எப்படி இருந்தார், கிராயினில் அடிச்சு இன்டர்னல் ப்ளீடிங்கில் இருந்தார். ஸோ இந்த பெல்விக் போன் பின்னாடி இருக்கு காரணம் பெல்விக் போன் ஒரு ஷீல்டாக இருந்தது. பட் பாக்கி எல்லாம் ஸ்டீல் பெல்லட்டும் எங்கே வேணுமாலும் அடிச்சிருக்கலாம். நான் திரும்பி பார்க்கும்போது கண்ணில் அடிச்சுட்டா கண்ணிலேருந்து மூவ் பண்ணி சிலர் வந்து பிரெயினில் போயிட்டு இன்டர்னல் ப்ளீடிங்கில் எடுத்து போயிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பெரிய மிராக்கிள் தான். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்லும்போது வாக்கிங் மிராக்கிள் செல்லர் சொல்லுவாங்க. உண்மைதான் ஆக்சுவலி. ஏன்னா இப்படி தான் யோசிக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிறீங்க, ராஜீவ்காந்தி அவர்கள் பின்னாடி இருக்கிறாரு, இந்த பக்கம் தான் வராங்களா அவங்க? ஆமாம், இப்போ இது ஒரு ரெட் கார்பெட் பாரு 5 அடின்னு வச்சுக்கோ, 54 அடி லென்த் கார்பெட், அதுக்கு பிறகு மேடை. ஸோ இப்போ இவர் இங்கே நான் கார்பெட் ஆரம்பத்தில் நான் முயற்சி பண்ணுற பக்கத்தில் நிற்கிது. எஸ்பி சொல்கிறாரு கொஞ்சம் முன்னாடி போங்க. அப்போ நான் 3 அடி முன்னாடி நடக்கிறேன். எஸ்பியும் வேறு அதிகாரிகள் சுட்டும் இப்படி கார்டன் இருக்கார், இன்னர் கார்டன் சொல்லுவாங்க, அவுட்டர் கார்டனும் இருந்தாங்க நிறைய ஆஃபீஸர்ஸ். அப்போ 9 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்படி ஃபொரன்சிக்கில் சொல்லுவாங்க. ரஜீவ்னு சொன்னால் லோட்டஸ் ஃபார்மேஷன் பேர் கொடுத்தாங்க. அவங்க இப்படி இறந்து போன இப்படியே பெட்டல் மாதிரி விழுந்திருக்கான். நான் வந்து ஜஸ்ட் முன்னாடி. ஸோ அந்த இது நடக்குது நேரத்தில் பெண்கள் சரவுண்ட் பண்ணாங்க. அதுக்கான அவங்க இடையிலேருந்தே என்ன அடிச்சது, இந்த ஸ்டீல் பெல்லட்டு பாம்பு, இந்த பிளாஸ்ட், இது ஷாக்கு, இந்த பர்ன் 20% பர்ன் இன்ஜுரிஸ். தலையிலேருந்து கால் வரை பர்ன் இன்ஜுரிஸ். பேண்ட் அப்படியே ஷாக் வேவ்ல ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஈவன் இந்த ஹீட் 2000 டிகிரி சென்டிகிரேட். அது வந்து ஈவன் இந்த ஷர்ட் உள்ளேருந்து கையில் 3 மார்க்கு அந்த ஹீட்டு காரணம். யோசிக்கும் பொழுது என்னால் விஷுவலாக ஓரளவு திங்க் பண்ண முடியுது. ஒரு மாதிரி நடுக்கமாக தான் இருக்கு. பட் அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த சம்பவம் நடக்கும் பொழுது நீங்கள் அணிந்திருந்த தொப்பி
அப்புறம் அந்த பேட்ச் உங்களோட பேர் போட்டு அந்த பேட்ச் வந்து இப்போ எங்கிட்ட இருக்கு. நீங்க இதை வந்து வழக்கு கோர்ட்டுக்கிட்ட எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க. ரிட்டையர் ஆகுது முன்னே ஒரு நாள் எனக்கு கையில் வேணும்னு சொல்லி ஒரு சென்டிமெண்டல் ரீசன் நான் இந்த அனுபவம் பிறகு என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். அது காரணம் இந்த சம்பவத்துக்கு ஓர்மைகள் முதல்ல ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தால் கூட இப்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி எனக்கு கிடச்சிருக்கு. நான் நிறைய சாதனைகள், நிறைய காவல்துறையில், நிறைய பப்ளிக் இடையில் நிறைய சேவை செய்ய முடிஞ்சது. ஸோ இது என் வாழ்க்கை இது ஒரு சின்னம்னு வச்சுக்கோ. என் பேர் இது பேட்ஜ். இந்த அன்னைக்கு தான் போட்ட இந்த தொப்பி வித் ஐபிஎஸ், முதல் ஐபிஎஸ் கேப் அண்ட் பேட்ஜ். நீங்கள் ஐபிஎஸ் ஆகும்போது கிடைச்ச முதல் தொப்பி இது. ஓகே. அது பிறகு நிறைய தொப்பி மாறிட்டே இருந்தது. ஓகே. பதவி மாறிட்டே இருந்தது. ஓகே. ஆனால் அதே உடம்பு, அதே மனசு, அதே ஆவி இது உள்ளே இருந்தது. பட் ரிட்டையர்ட் ஆகும்போது அது வேணும் அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படி தோணுச்சு உங்களுக்கு? இது ரொம்ப நாளாக என் மனசில் இருக்குது, இது வாங்கணும். நான் அந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் கிட்ட சர்ச்சை பண்ணிகிட்டே இருந்தது, எப்படி வாங்க முடியும். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் அப்ளை பண்ணோம் கோர்ட்டில் மூலம், ஒரு வக்கீல் மூலமாக. அப்போது நான் சர்வீஸில் இருக்கும்போது பண்ணால் பெட்டரு. அப்புறம் ரிட்டையர் ஆகுது லாஸ்ட் மினிட்ல தான் இது எப்படியோ வாங்கணும்னு. அப்புறம் எங்கள் பெட்டிஷனில் எழுதி கொடுத்தது தட் நான் ரிட்டையர் ஆகுத நாள் இது நான் போடணும்னா தலையில் போட முடியாது, இது ஷேப் இது. பட் சென்டிமெண்டலி இது நான் தலையில் போட்ட மாதிரி இது எனக்கு இதில் ஷோல்டரில் இது இருந்த மாதிரி இருக்குது. ஓகே. இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் காவல்துறைக்கு செஞ்சுருக்கீங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். வந்து நம்ம எல்லாருமே அதை பற்றி பேசுகிறோம், நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? அதோட முதல் புள்ளி நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சிங்க அப்படி ஒரு விஷயத்தையே. ஆமாம். அதுக்காக நிறைய விருதுகள் கூட வாங்கினீங்க. இது அதுக்கான இன்சிடென்ட்டுமே. ஆமாம், அது இந்த இன்சிடென்ட் கூட ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. நான் அங்கே கிடக்குற நேரத்தில் நான் சொன்னேன்ல, நான் யாருமே கூப்பிட மாட்டேன்னு ஒரு பெருமை, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கௌரவம் வச்சுக்கோ. அதாவது எனக்கு உயிர் போனால் கூட நான் யாரையும் உதவி கூப்பிட மாட்டேங்கிற ஒரு எண்ணம். ஆமாம், இது பெரிய ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு, நான் இங்கேயே இருக்கிறேன், யாரோ என்னை தூக்குறது வரை. அந்த நேரத்தில் நான் மத்தியானம் திட்டின ஒரு இன்ஸ்பெக்டர் சாக்கோ ஞாபகத்துலேருந்து, நாங்கள் அவுட்டர் பெரிஃபரியில் போட்டேன். ஒரு பெரிய ஒரு டால் மேன், மலபார் போலீஸில் சேர்ந்தவர். அவர் அங்கேருந்து ஓடி வந்து என்னை தூக்குறது முயற்சி பண்ண. அப்போ மறுபடியும் நான் பெருமையில் சொன்னேன், நானே நடக்கிறேன் சார், உங்களால் நடக்க முடியாது அவர் சொல்லி, நான் உங்களை தூக்குறேன்னு சொல்லி என்னை குழந்தை மாதிரி தூக்குனாரு. அண்டு தூக்கி என் ஜீப் டிரைவர் ஓடி போயிட்டார். என் ஜீப் வச்சு, நல்ல ஜீப், அது ஏஎஸ்பி ஜீப்பு. ஆனால் ஒரு பழைய ஜீப்பு, இது பின்பக்கம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு டயர் கூட இருந்தது நடுவில், ஸ்டெப்னி டயர். அது உள்ள என்னை இவர் டெபாசிட் பண்ணார், இந்த படுக்க வச்சார் உள்ள. அப்போது எனக்கு பயங்கர தாகம், அரை ஹவர் ஆயிடுச்சு. இன்சிடென்ட் நடந்து அரை ஹவர் ஆகியிருக்கும், 11 மணி பக்கத்தில் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் பயங்கர தாகம் வந்து தண்ணி கேட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இந்த ஜீப் உள்ள ஒரு பையன், உங்களை மாதிரி ஒரு இளைஞர், உங்களோட கொஞ்சம் யங்கர். ஓகே. அவர் இந்த வாலண்டியர் பண்ணி இவர் திருப்பி நான் போகிறேன், எனக்கு நிறையா அடிபட்டு 40 பேர் அடிபட்டு கிடக்குது. என்ன கணக்கூட உங்களை படுக்க வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு அங்கே போகிறேன், அவங்கள காப்பாற்றுக்கு நான் போனோம். சாக்கோ ஒரு பேர், சாக்கோ. ஓகே. அப்போ இந்த பையன் அதே நேரத்தில் ஜீப் உள்ள விரும்பி வில்லிங்காக உள்ள வந்து என்னை அடிப்பட்ட முகம் மடியில் வச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் தண்ணி கேட்டு இருந்த காரணம் அவன் தண்ணி ட்ராப்பாக என்ன ஒரு காட்டன் இதுலேருந்து ட்ராப் பண்ணிட்டு இருந்தான். அவன் எங்கேருந்து தண்ணி கிடச்சிது, எங்கேருந்து காட்டன் கிடச்சிது, எப்படி அந்த விவரம் அவனுக்கு இருந்தது, தண்ணி எப்படி தான் கொடுக்கணும்னு. ஒரு அடிப்பட்ட மனிதனுக்கு, ஒரு அடிப்பட்ட மனிதனுக்கு அப்படி தான் கொடுக்கணும் தண்ணி. அப்படி தான். இப்போ ஒரு பாட்டிலில் கொடுத்தா சம்டைம்ஸ் சஃபகேட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் எய்டில் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. அடிப்பட்ட மனிதனா கொஞ்சம் ட்ராப்பாக தான் கொடுக்கணும். ஸோ அங்கேருந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் பிரைமரி ஹாஸ்பிட்டல் சேர்றதுள்ள அந்த பையன் டிஸப்பியர் ஆயிடுச்சு. அது இடையில ஒரு கான்வர்சேஷன் நானும் ஆகணும். அந்தோடனே ஒரு அன்பு, நம்ம வாழ்க்கையில் நம்ம இறந்து போகிற டைமில் தான் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு அன்பு வரும், ஒரு ட்ரூ மீனிங் ஆஃப் லைஃப். அன்பு தான் உலகத்துது ஒரு சார்னு வச்சுக்கோ. வாழ்க்கை இது ஒரு சார், பாக்கி எல்லாமே மாஞ்சு போயிடும். அவங்ககிட்ட நான் தம்பி சொன்னால் உண்மையில் தம்பி, சும்மா சாதாரணமாக தம்பின்னு கூப்பிடணும் இல்லை, தம்பி உன் பேர் என்ன, உண்மையாகவே தம்பின்னு கூப்பிடுவேன். ஆமாம், உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவனுக்கு என் ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு நன்றி காரணம், நன்றி சொல்லுறதுக்கு அவன்கிட்ட கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், என் பேர் புருஷோத்தமன் சொன்னேன். புருஷோத்தமன்னா எனக்கு புருஷோத்தமன் எப்போவுமே ஜீசஸ் தான். ஓகே. ஸோ என் மனசில் அது வந்து பெஸ்ட் மேன். அப்படி தான் நான் உலகத்தில் எல்லா லீடர்ஸில் ஜீசஸ் தான் நான் சூஸ் பண்ணேன் 17 வயசில். அப்போ ஜீசஸ் தான் இப்படி அனுப்புனார். அது பிறகு ஒரு 2 வருஷம் பிறகு எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வியர் கொடுத்துருக்காரு, ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. காவல்துறையில் மறுபடியும் நான் சர்வ் பண்ணதுக்கு.
அண்டு திருப்பி நடக்க முடிஞ்சது. ஒரு 6 மாதம் ஸ்பெஷல் டிசபிலிட்டி லீவில் இருந்தேன். அந்த டைமில் நிறைய யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், என்ன நான் பண்ணணும். அப்போ ஆண்டவர் வந்து இது ஒரு காவல்துறையை மக்களுக்கு சேவை பண்ணணும், யாராருக்கு எப்படி வேணுமாலும் உதவி பண்ணணும், அப்புறம் காவல்துறையில் இப்போ ஒரு மாற்றம் எப்படி கொண்டு வர முடியும். இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தில் என்னை காப்பாற்றினார். ஸோ எப்படி மாற்ற முடியும்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் எஸ்பி விருதுநகராக இருக்கும்போது இந்த யோசனை மனசில் வந்தது. எப்படி அந்த பையன், அந்த இளைஞ புருஷோத்தமன் வாலண்டியர் பண்ணார். யாரும் கட்டாயப்படுத்தலை, எல்லாரும் ஓடி போனார். சிலர் நம்ம போலீஸை அடித்தாங்க, சிலர் வந்து நிறைய கல்லெல்லாம் தூக்கி வீசினாங்க, ரோட்ல எல்லாம் சப்தம் போட்டாங்க, அந்த மாதிரி. பட் இது வந்து ஒரு அடிப்பட்ட காவல்துறை அதிகாரியை காப்பாற்றுறது, அவருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணார். அப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லா மக்கள் உள்ளே இருக்குது. அது நம்ம வெளி வர்றதுக்கு ஒரு சேனல் கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன ஒரு கான்செப்ட் உருவாக்கலாம்னு மனசில் இருக்கும்போது திடீர்னு இந்த கான்செப்ட் ஃப்ளாஷ் ஆச்சு மனசில். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். இப்படி என் பொசிஷன் அந்த டைமில் நான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆகிட்டேன். முதல் மாவட்டம் விருதுநகர். அது பிறகு நான் ராம்நாடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அங்கே சேர்ந்த உடனே இது நான் அனௌன்ஸ் பண்ணேன். முதல் தடவை உலகத்தில் காவல்துறையில் ஒரு இது ஐக்கம் ஆரம்பிக்கிறேன். காவல்துறை என்ன செஞ்சாலும் ஒரு கெட்ட பேர், எவ்வளோ பேர் தியாகம் செய்கிறாங்க காவல்துறையில். இந்த காவல்துறை 24 hours வேலை செய்யுது, வேறு எந்த துறை 24 hours வேலை செய்யலை. இராணுவத்தோட அதிகமாக ஆளுங்க காவல்துறை தான் இறந்து போகிறாங்க எல்லா வருஷம் நாட்டு பாதுகாப்புக்கு. இராணுவத்தோட பல மடங்கு ஆளுங்க டெரரிஸ்ட் அட்டாக்கும், நக்ஸலைட் அட்டாக்கும், ராபர்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ் அண்ட் டெக்காய்ட்ஸ் அட்டாக்கில் இறந்து போயிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ்லேருந்து. ஆனால் எதுக்கான இந்த மாதிரி ஒரு இடைவெளி இருக்குது காவல்துறையும் மக்கள் இடையில, அது எப்படி அந்த ஒரு பாலம் போட முடியும்? அப்போ தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மூவ்மெண்ட் ஆரம்பித்தேன். 20,000 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சேர்க்க போகிறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த தமிழ் ப்ரெஸ்லெலாம் தலைப்பு செய்தியாக போட்டாங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் அது ஒரு பரபரப்பாயிட்டு நிறைய பேர் எங்கள் மாவட்டத்தில் ஆரம்பிக்கணும், எங்கள் மாநிலத்தில் ஆரம்பிக்கணும், வேறு மாநிலத்துலேருந்து வடக்கு மாநிலத்துலேருந்து கூட எனக்கு கடிதம் வந்தது. அப்போ எனக்கு புரிஞ்சது இது வந்து உலகத்திலே இது ஒரு புது திட்டம், இது உலகத்துக்கு காவல்துறைக்கும் மக்களுக்கும் ரொம்ப பிரயோஜனம் இருக்கும். அப்போ நான் வந்து அரசாங்கத்துக்கு நான் ஒரு பேச்சாளர் ஆங்கிலத்தில். ஸோ நம்ம பேசினா ரொம்ப இஃபெக்ட் இருக்கும். நான் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், எழுதுறீங்க, பேசுகிறீங்க. அவன் ஒரே ஒரு பேட்டியில் கன்வின்ஸ் பண்ணேன் கவர்மெண்ட்டு. அது பிறகு நான் அதை பற்றி எழுதினேன். அந்த முதல் தடவை கம்ப்யூட்டர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வருது, இன்டர்நெட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் அந்த ஆர்டிக்கிள் நான் டைப் பண்ண ஆர்டிக்கிள் உலகத்தில் பல லீடர்ஸ்க்கு அனுப்பினேன், கம்யூனிட்டி போலீசிங் லீடர்ஸ்க்கு, சமுதாய பாதுகாப்பு. அவங்ககிட்ட சொன்ன இந்த மாதிரி ஒரு புது கருத்து இருக்குது, இது நீங்கள் வேணுமா ஃப்ரீயாக எந்த மேகசின், எந்த ஜேர்னல், எந்த ஃபோரத்தில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், இது வேர்ல்டில் டிசமினேட் பண்ணதுக்கு வேண்டி. அப்போ எனக்கு தெரியாத இன்டர்நெட்டு வந்தது. அப்போது ஒரு ரிசர்ச்சர் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ் சிகாகோ, அவங்க வந்து என் பேப்பர் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ளூ பிரிண்ட் ஃபார் கம்யூனிட்டி போலீசிங்னு சொல்லி அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. இன்னைக்கு கூட அது இன்டர்நெட்டில் இருக்குது. அது இண்டிவிஜுவலாக உலகத்தில் இந்த ஒரே பிளான் தான் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். ஸோ அப்படியே அது பப்ளிஷ் ஆகிட்டு அப்புறமா கவர்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் ஆரம்பித்தாங்க. அப்போ இன்னைக்கு கூட ஆயிரக்கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்களுக்கு இந்த ராஜீவ்காந்தி இறந்த அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் உருவாக ஒரு பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் புருஷோத்தமன் அவர்களை நீங்கள் சந்திக்க ட்ரை பண்ணல? இல்லை, அது நிறைய பேர் கேட்டாங்க. இல்லை, அவர் ஒரு மர்மமான ஒரு व्यक्ति